வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மார்னிங் நம்ம எடுத்திருந்த லெவலை மட்டும் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிடலாங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு பைய போன் ஃபிக்ஸ் பண்ணது காலையில 24,874.5. ஸோ இங்க இருந்து மார்க்கெட்டு மார்னிங்கோட ஹையை ரீச் ஆகல. அங்கிருந்து 24,818ல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு நம்ம செல் பிலோ லைன் கொடுத்திருந்தது 24,762ங்க. ஸோ அதுல இருந்து மார்க்கெட் செல் தான். ரெண்டு சப்போர்ட் வேல்யூ அடிச்சு வந்துட்டாரு, 24,706 அண்ட் 24,653. ஸோ ரெண்டு சப்போர்ட் மட்டும் அடிச்சதுக்கு இங்க மார்க்கெட்டு சரியான டவுனா தெரிஞ்சிருக்கும். நமக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது நேத்து நம்ம ஒரு சார்ட்ல சொல்லியிருப்பேன். இங்கிருந்தே செல் ஆகத்தான் மார்க்கெட்டு வாய்ப்பு இருந்தது. நான் சின்ன புல் பேக் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நேற்று லோவை கூட டச் பண்ணவே இல்லை. ஸோ மார்க்கெட் ஃபர்தரா செல்லிங் தான். இந்த லைன் அப்படிங்கிறது மந்த்லியில பிவோட் வேல்யூங்க. இதை கவனிச்சுக்கோங்க. அடுத்த ஒரே ஒரு சப்போர்ட் 24,545ல இருக்கு. பார்ப்போம், அதையும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். நம்ம ஸ்டே வேல்யூஸ் மட்டும்தாங்க. நம்ம எதையுமே மார்க்கெட்டு 5 மினிட்ஸ் 9:20க்கு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையர், பொசிஷனெல்லாம் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அப்போதைக்கு மார்க்கெட் எங்கே வராரோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இது டோட்டல் ஓவரால் வியூ. லாங் டைம் பொசிஷனல் வேல்யூவில் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீக்லி வேல்யூவெல்லாம் நம்ம அதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதில் பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் எடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24,800 காலு. அதே புட்டு 950 உடைய புட்டு எடுத்திருந்தோம். இதில் 133 அப்படிங்கிறத யாரை சஸ்டெயின் பண்ணுறாரோ இன்னைக்கு அவர் தான் மார்க்கெட்டு. வியூ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வரும் பொழுது இந்த விலை வரும் பொழுது நம்ம முடிவு எடுத்திருப்போம். மார்னிங்கே அழகா 9:55 நம்மளுடைய ட்ரேடிங் டைமே இதுதான் நான் சொல்லுவேன். 9:55 9:45க்கு மேல என்ட்ரி எடுத்தா போதுமானது. அங்கிருந்து 9:55க்கு 134 வந்தாரு. அந்த லோ இந்த டச் ஆகவே இல்லை. அங்கிருந்த மார்க்கெட்டை ஃபர்தரா அப்படியே டவுன் சைடு தான். பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாக்ஸ் போட்ட மாதிரி அப்படியே நம்ம கோடுகள்லயே போகும். இதெல்லாம் ரெகுலரா நடக்கிற மார்க்கெட், அவ்வளவுதாங்க. இந்த விலையை அது சஸ்டெயின் ஆகலைனாலே அவ்வளவுதான், மார்க்கெட்டு ஃபர்தரா டவுன். இந்த 102 வரைக்கும் கொஞ்ச நேரம் சஸ்டெயின் ஆச்சு. அங்கிருந்து விழுந்ததும் அவ்வளவுதான், முடிஞ்சது. ஸோ இங்க 151ல ஒரு சப்போர்ட் அடிக்கிறாரு, இங்க 102ல ரிஜெக்ஷன் ஆகுறாரு, அவ்வளவுதான் மார்க்கெட். ஸோ அதுல இருந்து மார்க்கெட் ஃபர்தரா டவுன் 45 வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ இந்த வேல்யூவை நீங்க நோட் பண்ணிட்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வேணாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இத சூப்பரா வேலை செஞ்சிருக்கும். சரிங்களா? இது நம்ம காமிக்கணுங்கிறதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு 24,800 காமிச்சாலும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 800 புட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இவருடைய லோ பிரைஸ்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இவர் லோ 58ல இருந்து கிளம்பி போயிருக்கலாம். 58. அதே போல இதுக்கு மேல இருக்கிற ஸ்ட்ரைக்கு 68. அதாவது காலுடைய லோ சப்போர்ட் வேல்யூஸ் தான் நான் போடுறேங்க, வேற எதுவுமே போடல. அதே 77.9. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல யூஸ்வலா நடந்துகிட்டே இருக்கும். 90.33 ஓகே. அதே போல இதுக்கும் மேல போகும்போது 118. அதாவது காலுக்கு என்ன பிரைஸ் சப்போர்ட்டா போட்டிருக்கேனோ இவர் கடந்து போன பாதை இந்த வழியா தான் போயிருப்பார். சரிங்களா? 102 ஒன்று விட்டுட்டேன், 102. ஸோ இது யூஸ்வலா மேஜிக்கல் லெவல்ஸ்ன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது இப்படிதான் மார்க்கெட், இப்படிதான் போகும். அதிகபட்சம் 168, அதுக்கு மேல 187 போல 168 வரைக்கும் கண்டிப்பா போயிருப்பாரு. இது ரெகுலரா யூஸ்வலா எடுக்கக்கூடிய வேல்யூ தாங்க. இது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்ம கால்குலேஷன் எடுக்கிறோம். இந்த கால்குலேஷன் எடுக்க தெரிஞ்சா நீங்க ஆப்ஷன் பையிங்ல சூப்பரா ஒர்க் பண்ணலாம். ஏன்னா போய் இண்டெக்ஸ்ல போய் ட்ரேட் பண்றதை விட, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போடுறதை விட இதுல போடும்போது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமா இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதை நான்
ஜஸ்ட் ஒரு ஷோ பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான். எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு இது காமனா ஒர்க் ஆகும். இது நம்ம யூஸ்வலா வந்து மார்க்கெட்டை நம்ம ஓப்பன் 9:30 தான் நம்ம அதை எடுக்கவே முடியும். சரிங்களா? அதனால இல்லை நான் யூடியூப்ல கொடுக்க முடியறது இல்ல. இல்லை அப்படின்னா நான் பார்க்குறேன். அதுக்கும் ஏதாவது முயற்சி இருந்தா லைவ் செஷன்ல வேணா நான் கூப்பிட்டு லைவ் செஷன்ல சொன்னா நல்லா இருக்காதுங்க. நான் மார்னிங் ஒரு வீடியோ வேணா டெய்லி அப்டேட் பண்றதுக்கு தயார் பண்ணி பார்க்கலாங்க. எல்லாருக்கும் பயன்பெறட்டுமே. இதனால என்ன, யார் ஒர்க் பண்ணா என்ன. சரிங்க. இதே வந்து நேத்திக்கு நம்ம கொடுத்திருந்த வேல்யூ என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். நேத்திக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்தது செல் பிலோங்கிறத 24,878 கொடுத்துருப்பேன். ஸோ மார்க்கெட் அங்கே டச் ஆகவே இல்லை. 822ல இருந்து மார்க்கெட்டு ஃபால். இங்கே இதோட சப்போர்ட் நான் கொடுத்துருப்பேன். மார்க்கெட் ஃபர்தராக டவுன் அதிகமாக இருந்ததுனால அதுக்கு கீழே உடச்சிட்டு வந்துட்டார். சரிங்களா? இதே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, நேத்திக்கு வந்து நான் 24,900 காலும் 24,950 புட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா, இங்கே நான் சொல்லும் போதே 96 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆயிட்டார் அப்படின்னா புட்டு தான் இருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் மார்னிங்கே எல்லாம் பிரேக் பண்ணி போயிட்டாரு. ஸோ அதுக்கு கீழே இங்கே இறங்கவே இல்லை. இவருக்கு 75ங்கிற சப்போர்ட் அவர் உடைக்கும் போதே அவ்வளோதான் முடிஞ்சுது. ஏன் இந்த விலை சரியா ஆக்ட் ஆகணும், நம்ம நேற்றே கொடுக்கக்கூடிய விலை ஏன் வேலை செய்யணும். இது மார்க்கெட்ல மேக்ஸ் பேஸ்டு எடுக்கக்கூடியது தாங்க. சரிங்களா? இது வந்து இந்த இடத்துல நீங்க வரும்போது நீங்க தாராளமா வந்து கால் சைடே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கணும். இதுக்கு விலையே சொல்லிடுறேன். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸே நமக்கு காமிச்சிருங்க. ஓகே, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு பார்த்துடலாங்க. மண்டே மார்க்கெட்டுக்கு நம்ம சொல்றது பை அபோவ் லைன் வந்து பாத்தீங்கன்னா மண்டே 24,718 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனா மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்ங்க. சரிங்களா? அதுவே 24,630 கீழே இறங்கிட்டாரு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா டவுன் சைடுங்க. டவுன் சைடு சப்போர்ட்டுங்கிறது 24,598, அதுக்கு கீழே போகும் பொழுது 24,538, அதுக்கும் கீழே போனா 24,450, அதையும் உடைக்கும் போது 24,390 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. அப்சைடு ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,808ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்படும். அதற்கு மேல போகும்போது 868, அதுக்கும் மேல போகும்போது 960 அண்ட் 25,048 வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாங்க. ஸோ இது வந்து முக்கியமான விலையா வந்து மண்டே செயல்படும். சரிங்களா? மண்டே நான் மார்னிங் ஏதாவது அப்டேஷன் கொடுக்க முடிஞ்சு ஸோ பார்க்குறேங்க. அது எல்லாருக்கும் நான் காமனாக கொடுக்குறேன். அது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா பாருங்க. நீங்கள் டைம் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்க்கலாங்க. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் பார்த்துடலாம். 24,650 கால் 163 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் அப்சைடு போகுங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அதுவே அதுக்கு சப்போர்ட்டுங்கிறது 79 அண்ட் 36, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 233 அண்ட் 277 அண்ட் 344 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. புட் சைடு 24,750 புட்டு 98 அபோவ் சஸ்டெயின் ஆனாரு அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு சப்போர்ட் வந்து 76 அண்ட் 49ங்க. அதே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 145 அண்ட் 188 செயல்படும். சரிங்களா? ஸோ இந்த விலையை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இதே 230யும் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்குங்க. 230, ஆமா 230யும் ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்பட வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? மார்க்கெட் எப்பவும் வேல்யூஸோட ஸ்டே பண்ணுங்க. இது போக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஏறுற மாதிரி தெரியல. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.